இந்த முழு பூசணிக்காவ சோத்துல மறைச்ச கதைய கேட்டுருக்கீங்களா? வாங்க கேட்கலாம். ஒரு ஊர்ல ஒரு ஜமீன்தார் இருந்திருக்காரு. அவர்கிட்ட இல்லாத செல்வமே இல்ல. ஆனா அந்த ஜமீன்தாருக்கு பூசணிக்கா மேல ஒரு கண்ணாமா. ஒரு நாள் தோட்டத்துல ஒரு பூசணிக்காவ பார்த்திருக்காரு. அத திருடி சமைச்சு சாப்பிடலான்னு ஆசைப்பட்டுருக்காரு. அத சமைச்சும் சாப்ட்டுருக்காரு. அன்ன நாள்ல இருந்து அவர பூசணிக்கா திருடினவர்னே எல்லாரும் சொல்லியிருக்காங்க. "யாருப்பா பூசணிக்கா திருடுனாரே, அவர் வீட்டு பக்கத்துலயா இருக்கீங்க? பூசணிக்கா திருடுனாரே, அவர் வீட்லயே வேலை செய்றீங்க?" அப்படின்னு அவர பூசணிக்கா திருடினவர்னே எல்லாரும் சொல்லியிருக்காங்க. 2 தலைமுறை போச்சு, 3 தலைமுறை போச்சு. 4வது தலைமுறையும் வந்துச்சு. அந்த பையன் லண்டன்ல படிச்சுட்டு வந்திருக்கான். ஆனா, அவர பூசணிக்கா திருடுனாரே, அவரோட கொள்ளு பேரனா நீங்க? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரு துயரம் தாங்க முடியாம ஒரு முனிவர் கிட்ட போய் கேட்டிருக்காரு. "இதுக்கு என்னதான் முனிவரே பரிகாரம்?" அப்படின்னு. "உன்னால 10 பேருக்கு சாப்பாடு போட முடிஞ்சா போடுப்பா" அப்படின்னு அந்த முனிவரும் சொல்லியிருக்காரு. 10 பேர் என்ன முனிவரே! என்னால 20 பேருக்கு சாப்பாடு போட முடியும் அப்படின்னு அந்த பையனும் சொல்லிட்டு, அன்ன நாள்ல இருந்து இல்லாதவங்க, வரவங்க, போறவங்க யாருக்கெல்லாம் சாப்பாடு வேணுமோ எல்லாருக்கும் சாப்பாடு போட ஆரம்பிச்சிருக்கான் அந்த பையன். சாப்பாடு போட்ட 10வது நாளே, "யாருப்பா வந்தவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்களே! அவங்களோட வீடா? ஓ! வந்தவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்களே! அவங்களோட வீட்லயே வேலை செய்றீங்க?" அப்படின்னு பெருமையா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் பூசணிக்கா திருடின கதைய சாப்பாடு போட்டு மறைச்சது. அதாவது சோறு போட்டு மறைச்சது. இதுதான் முழு பூசணிக்காவ சோத்துல மறைச்ச கதை. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.